இதுவரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர்கள் முஸ்லிம் லீக் அலுவலகத்துக்கு வந்த வரலாறு கிடையாது. முதன்முறையாக வருகை தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஏன் அவங்க தானே எந்திரிச்சு அட்டெண்டன்ஸ் போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாம நன்றியுணர்வை கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. இந்த ஆட்சிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவளிப்பது என்ற முடிவு எடுத்த பிறகு மே 10ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக மே 11ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை அலுவலகத்துக்கு அவர் வருகை தந்தார்கள். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் எங்கேயுமே மைக்கு பிடிச்சி பேசல. முதன்முறையா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்த ஆபீஸ்க்கு வரும்போது அவங்க பேசுறாங்க. இதுல இன்னொரு செய்தியை சொல்லணும். 80 வருட காலம் சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம் லீக் அரசியல் பண்ணி இருக்குது. எத்தனையோ முதலமைச்சர்கள் உருவாக காரணமாக இருந்த கூட இந்த இந்தியன் முஸ்லீம் லீக் இதுவரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர்கள் முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு வந்த வரலாறு கிடையாது. முதன்முறையாக வருகை தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஏன் அவங்க தானே எந்திரிச்சு அட்டெண்டன்ஸ் போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாம நன்றியுணர்வை கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. வார வாரம் பேசிட்டு இருக்கவர் இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர கூட்டணி மாறவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு. மக்கள் அது அவரு தரும் என்ன நன்றி. அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதிலளிக்க பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு. மக்கள் நலத்துறை அமைச்சர் இந்த ஆட்சிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவளிப்பது என்ற முடிவு எடுத்த பிறகு மே 10ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக மே 11ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை அலுவலகத்துக்கு அவர் வருகை தந்தார்கள். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் எங்கேயுமே மைக்கு பிடிச்சி பேசல. முதன்முறையா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்த ஆபீஸ்க்கு வரும்போது அவங்க பேசுறாங்க. இதுல இன்னொரு செய்தியை சொல்லணும். 80 வருட காலம் சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம் லீக் அரசியல் பண்ணி இருக்குது. எத்தனையோ முதலமைச்சர்கள் உருவாக காரணமாக இருந்த கூட இந்த இந்தியன் முஸ்லீம் லீக் இதுவரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர்கள் முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு வந்த வரலாறு கிடையாது. முதன்முறையாக வருகை தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஏன் அவங்க தானே எந்திரிச்சு அட்டெண்டன்ஸ் போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாம நன்றியுணர்வை கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. வார வாரம் பேசிட்டு இருக்கவர் இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர கூட்டணி மாறவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு. மக்கள் நலத்துறை அது அவரு தரும் என்ன நன்றி. அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதிலளிக்க பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு. மக்கள் நலத்துறை அமைச்சர்